என் தங்கமே, உன் அப்பன் இந்த கருப்பன் இவர்களை சுற்றி வளைத்து நெருங்கிவிட்டேன். இவர்கள் வீட்டில் இழவு விழுந்தால்தான் இந்த கருப்பனுக்கு நிம்மதி. எதனால் ஒரு தெய்வம் இது போன்ற வார்த்தைகளை சொல்ல வேண்டும்? ஒருவர் வீட்டில் ஒரு இழப்பு என்பது ஒன்றும் அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல. அது அவ்வளவு சுலபமாக நாம் சொல்லிவிடக்கூடிய காரியமும் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தெய்வம் நடத்த நினைப்பதற்கு என்ன காரணம்? எதனால் தெய்வம் இவர்களை சுற்றி வளைத்து இதை செய்ய நினைக்க வேண்டும் என்று என் பிள்ளை நீ யோசிக்கிறாயா? கருப்பன் எதை சொன்னாலும் அதில் இருக்கக்கூடிய ஆழமான கருத்தை நீ புரிந்து கொண்டாலே போதும். உன்னை சுற்றி என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்வாய். நான் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களையும் சரியானதாக நீ உணர்ந்தது உண்மை என்றால், கருப்பன் செய்யும் எல்லா விஷயங்களிலும் உனக்கு நியாயம் கிடைக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். உன் அப்பன் இந்த கருப்பன் உனக்காக வருவதை நீ எப்பொழுதுமே புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் இருக்கிறது என்றால் நிச்சயமாக அதனை எந்த இடத்திலும் நாம் விட்டுவிடக்கூடாது. தெய்வம் ஒரு விஷயத்தை சொல்கிறது என்றால் எந்த நிலையிலும் அதன் உண்மைத்தன்மை என்னவென்று தெரியாமல் நாம் விட்டுவிடக்கூடாது. உன் அப்பன் நான் இந்த கருப்பன் உன்னோடு துணை இருக்கும் இந்த காலங்கள் முழுக்க முழுக்க உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பு. இந்த தெய்வம் உடனிருந்து உனக்கு செய்யக்கூடிய காரியங்கள் அத்தனையிலும் நான் உன் வாழ்க்கையை நிச்சயமாக மீட்டெடுத்து விடுவேன் என்பதனை நீ நம்பு. எந்த நிலையிலும் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன். இந்த கருப்பன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் விரும்பிய விஷயங்கள் அத்தனையையும் இனிமேல் நம் கண் முன்னால் நடத்த இந்த கருப்பன் துணை இருக்கும் பொழுது நாம் எதற்காக அஞ்ச வேண்டும்? எந்த நிலையையும் இனி நாம் விட்டுவிடக்கூடாது. எந்த சூழ்நிலையையும் கருப்பன் அனுமதியின்றி என் பிள்ளை நீ இனிமேலும் தொலைத்து விடாது. இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை நான் கொடுக்க தயாராகிவிட்டேன். எவ்வளவு பெரிய செய்வினைகளை எல்லாமும் இவர்கள் மற்றவர்களுக்கு செய்கிறார்கள். அந்த செய்வினையின் முடிவு என்னவென்று இவர்களுக்கு முதலில் தெரிய வேண்டும் அல்லவா? இந்த செய்வினை இவர்களுக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இதனை எல்லாமும் நாம் உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும். கருப்பன் துணை இருக்கும் இந்த காலம் முழுக்க உனக்கு இந்த வாழ்க்கை என்ன தர காத்திருக்கிறதோ அதை எல்லாமும் இனி உனக்கு சரியாகவே தந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இந்த தெய்வம் உனக்காக துணை இருந்து எல்லாவற்றையும் நடத்தி தரும் என்பதனையும் நீ எந்த சூழ்நிலையிலும் மறக்கக்கூடாது. கருப்பன் ஒரு முடிவெடுத்து விட்டால் அதற்கு மறுபேச்சு இல்லை. ஒருவர் வீட்டில் இப்படி ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன் என்றால் அதற்கு முழுக்க முழுக்க அவர்கள்தான் காரணம். என் குழந்தையே, அது மட்டுமல்ல, இதற்கு நீயும் ஒரு காரணம் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளை, நீ என்னவெல்லாம் செய்கிறாய், உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கிறது, இந்த கருப்பன் உன்னை சுற்றி என்னவெல்லாம் நடத்துகிறேன் என்பதனை எல்லாமும் சற்று நீ கவனமாக கவனிக்க வேண்டும். நம்மை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் நம்மை எப்படியெல்லாம் மாற்றுகிறது என்பதனை நீ எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒரு காரியத்தை எந்த தெய்வமாவது ஒரு பிள்ளைக்கு செய்ய நினைக்குமா? அப்படி இருக்கும் பொழுது ஒரு காரியத்தை இந்த பிள்ளைக்கு நான் செய்ய நினைக்கிறேன் என்றால் நிச்சயமாக இவர்களினுடைய நடவடிக்கைகள் அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வேதனையை கொடுத்திருக்கிறது என்பதுதான் அர்த்தம். மிகப்பெரிய சோதனையை உனக்கு கொடுத்திருக்கிறது என்பதுதான் அர்த்தம். மேலும் மேலும் உனக்கு காயங்களையும் கண்ணீரையும் இந்த வாழ்க்கை தர நினைத்திருக்கிறது என்பதுதான் அர்த்தம். அதனால் உன் அப்பன் இந்த கருப்பன் நான் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். என்ன நினைத்தாலும் நாம் நினைப்பது போல நமக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இத்தனை காலமும் கருப்பன் எதையெல்லாமும் இவ்வளவு உன்னிப்பாக கவனித்திருக்கிறான் என்று நீ தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இனி நடக்கக்கூடிய விஷயங்களை வைத்து நிச்சயமாக நீ உன் வாழ்க்கையை
என்னவென்று தெரிந்து கொள்வாய். உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரியென்று நிச்சயமாக ஏற்றுக்கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே. எத்தனை முறை கருப்பன் சொல்லச் சொல்ல இந்த வாழ்க்கையில் உன் விஷயங்கள் பல நிச்சயமாக முடிவினை பெற்றிருக்கிறது தெரியுமா? அதுபோலத்தான் இப்பொழுதும் இந்த கருப்பன் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் ஒரு முடிவை பெற வேண்டும். இதற்கு மேலும் இது உன் வாழ்க்கையில் இருக்கும் என்றால் என் பிள்ளை கலங்கி நிற்க வேண்டிய சூழ்நிலை நிச்சயமாக இருந்து கொண்டுதான் இருக்கும். யாராலும் இதை மாற்றிவிட முடியாது. உன் அப்பன் நான் இருந்து உன்னை வழிநடத்துவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உன்னோடு உனக்கு துணையிருக்கும் இந்த காலம் முழுக்க இனி எதையும் என் பிள்ளை நீ கைவிட்டு விடக்கூடாது. உனக்கான தருணங்களை நான் எப்பொழுதுமே உன்னிடம் சொல்லி கொண்டுதான் இருக்கின்றேன். உனக்கான நேரங்களை எப்பொழுதுமே நான் உனக்கென தந்து கொண்டுதான் இருக்கின்றேன். நடந்து முடிந்ததை எல்லாமும் எண்ணி இனிமேலும் நீ கலங்கி விடாது. உனக்கு நடக்கும் இந்த விஷயங்களுக்காக நீ கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாது. தெய்வம் உன் அப்பன் இந்த கருப்பன் உனக்கு துணை இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பு. உன்னை ஆட்டி படைக்கும் பல பிரச்சனைகள் முழுமையாக உன்னை விட்டு விலகும் என்பதனை நீ நம்பு. எந்த நேரமும் உன்னையே சுற்றி வருகின்ற இந்த மனிதர்கள் உன்னை என்னவெல்லாம் செய்ய நினைத்தார்கள் என்பது தெரியுமா? எப்படிப்பட்ட மனநிலையில் எல்லாம் உன்னை தள்ளிவிட இவர்கள் பார்த்தார்கள் தெரியுமா? எப்படிப்பட்ட வேதனைகளையும் சோதனைகளையும் உனக்கு கொடுத்து இவர்கள் வேடிக்கை பார்த்தார்கள் தெரியுமா? வேண்டும் என்றே ஒவ்வொரு பிரச்சனைகளையும் உனக்கு தந்ததோடு மட்டுமல்லாமல் உன் வீட்டில் ஒரு இழவு விழ வேண்டும் என்று தெய்வத்தின் முன்னால் வேண்டுதல் வைத்தவர்கள் அல்லவா இவர்கள்? உன் வீட்டில் ஒரு உயிர் போக வேண்டும் என்று தெய்வத்தின் முன்னால் வாய் கூசாமல் கேட்டவர்கள் அல்லவா இவர்கள்? அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் கேட்டதை எல்லாமும் இனி தெய்வம் இவர்களுக்கு நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் பட்சத்தில் சுற்றி நடக்கும் எந்த விஷயங்களையும் என் பிள்ளை நீ நிச்சயமாக விட்டுவிடக்கூடாது. உன் கருப்பன் உன்னோடு உனக்காக துணை இருக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டு நீ எப்பொழுதும் இனி கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. கருப்பன் ஒரு விஷயத்தை சொன்னால் அதை மறுக்க நீ ஒருபோதும் துணியாதே. கருப்பன் இதை செய்கிறான் என்றால் அதை பெறுவதற்கு அவர்கள் எந்த அளவிற்கு பாவங்களை செய்திருக்க வேண்டும் என்பதனை நீ உணர வேண்டும். மற்றவர்களின் வாழ்க்கையில் எப்பொழுதுமே துன்பங்களையும் காயங்களையுமே கொடுக்க நினைக்கும் இந்த நேரம் இனி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் உனக்கு துணை இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள். தெய்வம் சுற்றி முற்றி பார்த்து உனக்கு எல்லாவற்றையும் ஒன்றன் பின் ஒன்றாக சரியாகவே நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். நடந்து முடிந்ததை எல்லாமும் இனி நினைத்து நீ ஒருபோதும் கலங்காதே. உனக்கு நடக்க இருப்பது என்னவென்று நீ சிந்திக்க வேண்டிய காலம் கைகூடி வந்து விட்டது. எப்பொழுதும் மற்றவர்கள் மத்தியில் ஒரு அவமானத்தை பெற்றுவிட வேண்டும் என்று யாரும் நினைப்பது கிடையாது. ஒரு அவமானத்தை சந்தித்த பிறகு தலை தூக்க முடியாமல் இங்கு வருந்தி கொண்டிருப்பவர்கள் தான் ஏராளம். அப்படி இருக்கும் பொழுது நீயும் அப்படி ஒரு காரியம் உன் வாழ்க்கையில் நடக்க அனுமதி கொடுத்தது கிடையாது. ஆனால் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்கள் உன்னை அதிகமான வேதனைக்கு ஆட்படுத்துவதற்கு காரணம் என்ன தெரியுமா? என் பிள்ளை, எப்பொழுதுமே நீ ஒவ்வொரு விஷயங்களிலும் மனம் கலங்கி நிற்பதுதான். ஒவ்வொரு விஷயங்களிலும் மனம் பதறி நிற்பதுதான். உன்னை சுற்றி ஒரு அவமானம் வந்துவிட்டது என்றால் ஐயோ அம்மா என்று கதறி துடிக்கிறாயே தவிர என் பிள்ளை எதையுமே நீ சரியாக யோசித்து விடுவதில்லை. எதையுமே என் குழந்தை நீ சரியாக சிந்தித்து விடுவதில்லை. உனக்கு நடப்பது எல்லாமும் என்னவென்றும் ஏதுவென்றும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் சொல்லும் வார்த்தைகள் என் பிள்ளையின் மனதில் அப்படியே பதியட்டும். ஏனென்றால் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னை தேடி வரும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் நம்முடைய மனதில் இருக்கின்ற சிந்தனைகளை மட்டுமே நமக்கு கவனத்தில் கொண்டு நல்லதை நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்.
உனக்காக நான் துணையிருக்கும் இந்த காலம் இனி முழுக்க முழுக்க உன் வெற்றியை உனக்கு உறுதிப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கு என்ன வேண்டும், ஏது வேண்டும் என்பதனை அது உனக்கே என்று எப்பொழுதும் தெளிவுபடுத்தும் என்பதனை நீ மறக்காதே. நல்லது வேண்டி உனக்கு நான் எதையும் உணர்த்தி தருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நல்ல விஷயங்களை உனக்கு நடத்த வேண்டி இந்த கருப்பன் துணையிருந்து எல்லாவற்றையும் உனக்கு சரியாகவே நடத்துகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை, இனி எந்த காலங்களிலும் நீ எதற்காகவும் உன்னுடைய மனதை மட்டும் தளர விட்டு விடாதே. அப்பன் சொல்வது போல உனக்கு மேலும் மேலும் பல தருணங்கள் இனிமேல் நிச்சயமாக உருவாக கூடும். உன்னை சோதனைப்படுத்திய பல விஷயங்கள் கூட இனி உனக்கு பல நன்மைகளை நடத்திவிடக்கூடும் என்பதனை நீ மறந்து விடாதே. யாரும் இது போன்ற ஒரு வார்த்தைகளை இன்னொருவரின் மீது ஒருபோதும் சொல்லிவிடக்கூடாது என்ற அறிவுரை வழங்குகின்ற இந்த கருப்பனை அவர்கள் வீட்டில் இலவு விழ காத்து கொண்டிருக்கிறேன் என்றால் இதுதான் காரணம். சரி, அவர்கள் செய்த தவறுக்கு அவர்கள் வீட்டில் இருப்பவர்களை எதற்காக நாம் நினைக்க வேண்டும் என்று நீ யோசிக்கலாம். என் குழந்தையே, உண்மைதானே? அவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் ஒவ்வொன்றையும் நாம் நிச்சயமாக என்னவென்று உணர வேண்டும். அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நாம் நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் அவரவர் தவறுகளினுடைய வீரியத்தை பொறுத்துதான் தண்டனைகள் கொடுக்கப்படும். அவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் எந்த எல்லை வரை செல்கிறது என்பதை பொறுத்துதான் இங்கு ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கும். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நடக்கக்கூடியது எல்லாமும் என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் நான் உடனிருந்து உனக்கு தரக்கூடிய எல்லா மாற்றங்களையும் நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் இனி எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை முதலில் நீ தெரிந்து கொண்டால் அது போதும். இனி நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ உணர்ந்து விட்டாயானால் இனிமேல் அப்பனின் கைகொண்டு உன் வாழ்க்கையில் நீ பல மாற்றங்களை அடைவதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வெற்றியையும் நோக்கி நீ பயணப்பட்டு விடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான தேவைகள் என்ன, நீ விரும்புவது என்ன, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறது, இதையெல்லாமும் என் பிள்ளை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டாலே அது போதும். எல்லாமுமாக உனக்கு நான் இருப்பது இனி உன்னை எப்பொழுதும் மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். உனக்காக நான் இருப்பதை நீ தெரிந்து கொண்டாயானால் உன்னை தேடி நான் வரக்கூடிய இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க உனக்கு நல்ல புரிதலை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை தெரிந்து கொள். கருப்பன் சொல்லும் சொல் உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றட்டும். இந்த கருப்பன் நான் உனக்கு துணையிருந்து ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் பொழுது நீ எந்த இடத்திலும் கலங்காமல் இரு. நடந்து முடிந்ததை எல்லாமும் எண்ணி என் பிள்ளை நீ பதறாதே. அப்பன் சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் பல நல்ல திருப்பங்கள் இனி வந்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே. நாம் ஆசைப்படுவது போல எல்லா விஷயங்களும் இனி உனக்கு பேரதிசயங்களை கொடுப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கருப்பன் உனக்கு துணையிருந்து ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்ல வருகின்ற இந்த வேளை இனி உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொண்டு வாழத் தொடங்குவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கருப்பன் சொல்லும் எல்லா சொல்லும் உன்னுடைய வாழ்க்கையை மீண்டும் உன்னிடம் திரும்ப கொடுப்பதற்கானது. உன்னை விட உன் வாழ்க்கையின் மீது அதிக அக்கறை கொண்டவன் உன் தகப்பன் நான் அல்லவா? உன்னை பார்த்து அடிக்கடி சாபம் விட்டு கொண்டிருக்கின்ற ஒருவரை பற்றித்தான் நான் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். எப்பொழுதும் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் முழுக்க முழுக்க உனக்கு கெடுதலை நினைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இவர்களை பற்றித்தான் நான் உன்னிடத்தில் மீண்டும் மீண்டும் பேசிக் கொண்டிருக்கின்றேன். உனக்கான நேரம் இது என்னவாக மாறப்போகிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய தருணம்.
உனக்கான காலத்தை முழுக்க முழுக்க என் பிள்ளை நீ எப்படி புரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதும் அதில்தான் அடங்கி இருக்கிறது. உன்னை சுற்றி வரும் எல்லாவற்றையும் நீ புரிந்து கொண்டு பெருமகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையை வாழ்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இந்த கருப்பன் நான் இருப்பது போல உனக்கு மேலும் மேலும் பல நல்ல விஷயங்கள் இனி நடக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. இந்த தெய்வம் துணையிருந்து உனக்கு நடத்துவதை நீ எந்த காலத்திலும் கைவிட்டுவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். அப்பன் சொல்லச் சொல்ல உன் வாழ்க்கையில் மேலும் பல நல்ல மாற்றங்கள் இனி நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். கருப்பன் இருக்கும் பொழுது நீ எதற்கும் கலங்க வேண்டாம். இந்த கருப்பன் சொல்லித்தரும் விஷயங்களை நீ நிச்சயமாக இனி எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள். தேவையில்லாத எண்ணம் கொண்டு இந்த வாழ்க்கையை நினைத்து இனி ஒருபோதும் நீ வருந்தி கொண்டிருக்காதே. நான் இருக்கிறேன் என்பது உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை இனி எப்பொழுதும் உனக்கு தந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள். நான் இருக்கிறேன் என்ற ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஆச்சரியத்தை நிச்சயமாக கொடுத்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள். நல்லது வேண்டி இனி உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இத்தனை நிலையிலும் என் பிள்ளை சந்திக்கக்கூடிய சில விஷயங்கள் இனி முழுக்க முழுக்க உன்னை மேன்மைப்படுத்தட்டும். இவர்கள் உன்னை பார்த்து சொன்ன விஷயங்கள் அத்தனையையும் நான் அவர்களுக்கே திருப்பி அனுப்பி இருக்கிறேன். அதனால் யார் உன்னை எப்படிப்பட்ட வார்த்தைகளினால் திட்டி தீர்த்தாலும் எப்படிப்பட்ட சாபங்களை உனக்கு கொடுத்தாலும் நீ கலங்காதே. அது எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் அது அவர்களுக்கே திரும்பச் செல்லும் என்பதனை நீ மறக்காதே. அதை அவர்களுக்கே நான் திரும்ப அனுப்புவேன் என்பதனை நீ மறக்காதே. அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களினாலும் அவர்கள்தான் வேதனைப்பட வேண்டிய நிலைமை ஏற்படுமே தவிர ஒருபொழுதும் என் குழந்தை நீ கலங்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை என்பதனை நீ புரிந்து கொள். எந்த சூழ்நிலையும் என் பிள்ளையை இனிமேல் நிச்சயமாக கலங்கடிக்க கூடாது. எந்த சூழ்நிலையை நினைத்தும் என் பிள்ளை இனி ஒருபோதும் நீ வருந்தக்கூடாது. உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதற்கே என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். உன்னை ஆட்டி படைக்கும் காலங்கள் எல்லாமும் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். உன் அப்பன் இந்த கருப்பன் நான் சொல்வது போல உனக்கு இந்த வாழ்க்கையும் பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். எதற்காகவும் நாம் வருந்த வேண்டாம். எதற்காகவும் நாம் கலங்கி நிற்க வேண்டாம். நம்மை சுற்றி என்னவெல்லாம் இருக்கிறது என்பதனை நாம் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும். இந்த கருப்பன் துணையிருந்து உனக்கு நடத்தும் இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ புரிந்து கொண்டு பெருமகிழ்ச்சியோடு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. அப்பன் இவர்கள் இல்லத்தில் நிச்சயமாக ஒரு உயிரை பறிக்கப் போவது கிடையாது. ஆனால் அடுத்தவர்களுக்கு சொன்ன ஒரு காரியம் நமக்கு நடக்கும்படி இந்த வாழ்க்கை ஒரு சூழ்நிலையை உருவாக்கினால் அதை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியுமா என்ற பயத்தை அவர்களுக்கு நான் கொடுக்க வேண்டும். ஒரு சிறு உயிரோ அல்லது போகக்கூடிய ஒரு உயிரையோ நான் எடுக்கும் பொழுது அவர்களுக்கு புரியும். நாம் மற்றவர்கள் இல்லத்தில் காண வேண்டும் என்று ஆசைப்பட்டது நம் இல்லத்தில் நடந்து விட்டதே என்று சொல்லி கலங்குவார்கள். ஒருவரை பார்த்து இந்த வார்த்தையை எவன் ஒருவன் சொல்கின்றானோ, உன் வீட்டில் ஒரு இலவு விழும் என்று எவன் சொல்கின்றானோ அவன் வீட்டில் அது விழுந்தே தீரும் என்பதனை மறக்கக்கூடாது. அதாவது சொன்னவனினுடைய இல்லத்தில் இந்த விஷயம் நடந்தே தீரும். அதை இந்த கருப்பன் நான் நடத்தியே தீருவேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்ன நடக்கிறது என்றாலும் ஏது நடக்கிறது என்றாலும் இதையெல்லாமும் நீ உணரும்போது உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் உனக்கு சரியாகவே புரியும் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் எந்த இடத்திலும் உன்னை வாழ வைக்க வருவேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நல்லது நடக்கட்டும் என் பிள்ளைக்கு என்றும் என்றென்றும். அப்பன் நான் சொன்ன வார்த்தைகள் அத்தனையிலும் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக நீ மீட்டெடுத்து விடுவாய் என்பதனையும் நீ ஒருபோதும் மறந்து விடாதே.
சந்தோஷம் உன்னை தொடரும் நேரம் வந்துவிட்டது. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.